இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ லஞ்சுக்கு வந்து கிளப்பியாச்சு. அப்படிப்பட்ட கொலைப்பட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய்க்கு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப இப்போது செய்யணும்னு ஒரு மூட அதை தான் கொடுத்துருக்காங்க. பெரிய விளைச்சல் காட்டுங்க சார். நீங்க திருவிழாவை நடத்துங்க. போங்க நாசி கிளவிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தாய் கிழவின்னு ஒரு வெற்றி படத்தில் நடிச்சிருக்கோம். இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோக்காக தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு படம் பார்த்துட்டோம். செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு குடும்பத்தோடு எல்லோரும் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா தாய் கிழவி நான் அடித்து சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பிப்ரவரி 27 படம் ரிலீஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ரிவியூ ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா ஆடியோ லஞ்சு நாளைக்கு நடக்குது, நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை கேட்டனே ப்ரிவியூ ஷோவில் நடக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை கேட்ட உடனேயே ப்ரிவியூ ஷோவில் நடந்த கிளிப்பெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன். ஆடியோ லஞ்சுக்குமே நம்ம வந்து போயாச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆடியோ லஞ்சுக்கு போகிறோம். அங்கே யார் யாரெல்லாம் பார்த்தோம், அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்பு 1-2 அட்டாச் பண்ணுறேன். ஸோ vlog ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்கே வாங்கன்னு போகிறோம்னா வேணா வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்குன்ற பாருங்க, ரூமுக்கு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மெரினா பீச் போகிறோம். நீங்கள் காலையில் வாக்கிங் வந்தால் உடம்புக்கு நல்லது அப்படின்னா அதெல்லாம் ஆளுக்கு 4 பூரி சாப்பிட்டு 4 பூரி எங்கே நான் சாப்பிட்டேன். ஒரு இட்லி ஒரு பூரி சாப்பிட்டேன். இப்போலாம் சாப்பிடவே முடியல. அப்படி இருந்து வெயிட் போடுது. மெரினா பீச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். நடக்க முடியல. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்குது பீச்சு. வேளாங்கண்ணிலனா அந்த ரோட்டை விட்டு இறங்கினோடனே பீச்சு தான். ஏங்க இது பரவாயில்ல. ஆனால் நடக்கிறதுக்கு இந்த மேட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் தெரியல. நடக்க முடியாது. திரும்பி கூப்பிட்டு போயிருப்பேன். என்ன வீட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், ரூமுக்கு போகலாம் கூப்பிட்டு போயிருப்போம். போயிட்டுருக்கோம். அதுவும் கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிய போகுது. அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் போகணுன்னு ஆசை தான். நடக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து வேறு ஒரு வேலையாக வந்திருக்கோம்ல. நம்ம இங்கிட்டே அலைஞ்சோம்னா தூங்க முடியாது, டயர்டாயிரும். பொறுங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் நினச்சேன்னே பீச் ஓரத்தில் போனோம்னா எல்லோரும் முக்கால் ஓட்டுட்டு அப்படி இருப்பாங்க. பரவாயில்ல, ஒரு ஜனத்தைங்க இந்த காலையிலே அவனுக்கு வர்றாங்க. வந்தாங்க இல்லை ஒரு ஜோடி வந்தாங்க. நம்ம இப்படி வீடியோ எடுக்கிறத பார்த்து ஓடிட்டாங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குங்க.
அது இழுத்து மூடிக்கல. பீச் வந்துட்டோம், மெரினா பீச். மீனா எப்படி இருக்கு? இதெல்லாம் நண்டு ஓட்டை. மீனா திண்டுக்கல்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து நண்டு பிடிக்க வந்திருக்கா அவள். ஏன் மீனா? நண்டு என்ன அது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ லஞ்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த படம் ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்கேன்? தாய்க்கு தாய்க்கிளை படம் ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்கோம். எங்களால் நம்பவே முடியல. நம்மளையும் மதிச்சு விட்டுருக்காங்க. மேனேஜர் கார்த்தி அண்ணே நினைக்கிறேன், மேனேஜராக என்னன்னு தெரில, ஆனால் கார்த்தி அண்ணே அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அதனால் அப்படியே அவங்களோடய நம்ம வந்து வந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு நேற்று ப்ரிவ்யூ ஷோ போனதுக்கு இப்போ நம்ம ஆடியோ லஞ்சுக்கு வந்ததுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே விளாக நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு இன்ட்ரோ எடுக்கவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஏங்க சென்னையில் நம்மளுக்கு வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நம்ம வந்து தங்கியிருந்த ரூமு. ஒரு பெட்டு, டிவி, அப்புறம் ஏசியில் மாட்டிருக்காங்க. ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்னிங் நம்ம ஒரு 8 o'clock வந்தோம்னு நினைக்கிறேன் ரூமுக்கு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. 6:15 அங்கே வந்து வர சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். வாங்க போகிறோம். வினீஷ் ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ் நடிகர் சான் லோகேஷ் எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், கையடியே அடிச்சு சொல்லிக்கிருக்கா. அவங்க மையா இவன் ரெட்டலை. என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன் நீ என்னடா? 18வது வார்டு செல்லணும் போடு. நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பி கொடுத்த சூர்சாருக்கும் எஸ்கேஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுகளுக்கும் ப்ரெஷர் மீடியாவுக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் அந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசரை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு.
ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரிலன்னு அதனால பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னோடய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், மணிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விசையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் படித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நினச்சி கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் 2க்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு எதிர்பார்த்துருக்கு. பசியை எல்லோரும் உணர்ந்துருப்போம், பட் பட்டினி எல்லாராலையும் உணர்ந்து முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஸ் வந்து அலைஞ்சிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா. அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும், 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மகனம் வந்து குழப்பத்துக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ என்னை கைப்பிடிச்சு எஸ்கே சார் கிட்ட கூப்பிட்டு போனது கார்த்திக் வேணுகோபால். நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்கிறாரு. அது நடத்துனது எல்லாமே அவர் தான் என்னை சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். அவர் தான் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்தை கொண்டே வராமல் அவர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய்க்காக ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப இப்போது சேயோன்னு ஒரு 3 அதை தான் கொடுத்துருக்காங்க. பெரிய விளைச்சல் காட்டுதான் சார். சார் அப்படி விட்டுற முடியாது சார். அதாவது முதல் படம் யூஸ்வலி நினைப்பாங்க ஒரு பயங்கரமாக ஒரு யூத்தெல்லாம் ஒரு அப்படி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி எல்லாம் பண்ணலான்னு நினைப்பாங்க. பயங்கர ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு மூவி, அதுவும் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல போட்டுட்டீங்க. எப்படி இது தோணுச்சு? ஹவு டு திஸ் ஹேப்பன்? அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கோம்ல இதை பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னோடய அப்பத்தா, அவங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட் வினோத் விவேக் 2 பேர், அவங்களுடைய அப்பத்தா பவுனத்தாயின்னு 2 பேர். அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் அவங்களுடைய கேரக்டரில் பார்த்த விஷயம், எங்கள் 2 ஃபேமிலிக்கும் அந்த 2 லேடிஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆணிவராக இருந்தாங்கன்ற அந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள்கிட்ட சொன்ன கதைகள், அதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. 2வது தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து அதான் நான் அந்த ஃபீச்சரேட்டில் சொன்ன மாதிரி இன்னொரு 100 பேர் கூட மிச்சம் உயிரோட இல்லை. அவங்களோட அந்த உயிரினமே அதிகம். ஸோ எனக்கு அவங்கள இங்கே இருக்கிற பல குடும்பங்களுக்கு அவங்க தான் தாய் கிழவினா அது ஒரு ஆதி பெண் தெய்வம்ன்ற வார்த்தைக்கு பேர் தான் தாய் கிழவி. அப்படி இங்கே இத்தனை குடும்பங்களை உருவாக்குனா அந்த கிழவிகள் வந்து முழுசாக அழிகிறதுக்குள்ளே அவங்க இருக்கிறப்பவே அவங்கள பெருமைப்படுத்திடணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த கதை பண்ணோம். அதுக்கு ஒரு இதை சொல்லாமல் தெரியல, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு சுற்றிருக்கேன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது 3ம் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தினது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் தான். தேங்க்யூ. சரி, பெண்கள் அழகோடு மட்டும் ஓரம் கட்டும் இந்த உலகத்தில் தங்களுடைய தனித்தன்மையால் அளவற்ற திறமையால் வாழ் உயர்த்தி வானம் தொட்ட பெண்கள் வெகு சிலர் திரைத்துறையில். அப்படிப்பட்ட பெண்கள் ஒருவர் திருமதி ராதிகா அவர்கள்.
தானே என்று வாழ்ந்து வந்தவர் தனக்கு புகழை தேடி கடினமான பயணத்தை ஆரம்பித்தார். லண்டன் விமானத்தில் இறங்கியவரை ரயில் ஏற்றியது ஒரு கரிசல் சிங்கம். வழியெங்கும் பூஞ்சோலையும் இருந்தது, வறட்டு பாலைவனமும் இருந்தது. எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்குடா. வேண்டாம்னு சொல்லுவேன். நான் சாப்பிடுவோம் சொன்னது சொன்னீங்கல்ல. என் ஆத்தா கூட இப்படி சொன்னதே இல்ல. கல் சிலைக்கு உயிர் கொடுக்கும் கண் போல. இங்கே ஊடகங்கள் அவங்கள் அனைவருக்கும், என் கூட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், இந்த படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் அவருடைய குழுவினருக்கும், கேமராமேன் விவேக் ரொம்ப நொந்து போய் அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க. சார் இதெல்லாம் நடக்கல சார், ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருமை சிவா, ஒரு எக்ஸிபிட்டர் கூட்டத்துல, ஒரு எக்ஸிபிட்டர் ஷோல எக்ஸிபிட்டர்ஸ் வந்து கை தட்டி சிரிச்சு பாராட்டிய முதல் படம், என் இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரியில பார்த்த முதல் படம் தாய்க்கு. நான் சத்தியமா பார்த்ததுல உங்களுக்கு பெரிய எக்ஸிபிட்டர்ஸ் நல்லா இருந்தா கூட ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, என்ன படம் ஜாஸ்தி கேட்டுடுவோன்னு. அவங்க வந்து பரவாயில்ல சார், அங்கே ஒரு 20,000 குறை குறைச்சிக்கலாம், ஒரு 5 லட்சம் கம்மி பண்ணிக்கலாம் தான் பேசுறேன். பாஸ் பாண்டி கணக்கா நீ கொஞ்சம் பேச ஜூயா கூட இருப்பாங்க பராட்டா. ஆனா பாஸ் பாண்டி கணக்கா சொல்லு. என்ன சொல்லுங்க? நீங்க திருவிழாவை நடத்துங்க, போங்க. நாசி கிளவிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படியாவது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் மொத்த பிளானுமே இருந்தது. 6 மணிக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நேரம் கரெக்டாக முடிஞ்சிருந்துருக்கும். பட் ஆரம்பிக்கவே அது வேற சில காரணம். தாய்க்கிழமை நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு டீம் போட்டோ எடுத்துடலாம். காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேரும் மேடை கிடைக்கிறோம். கைண்ட் ரிக்வெஸ்ட். கிளவி என்ன தடி கையை அடிச்சு சொல்லிக்கிருக்கா.